இந்தியா vs பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப் மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. இதுவரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் 8 டைம் T20 வேர்ல்ட் கப்பில் மோதியிருக்காங்க. அதில் இந்தியா 7 தடவையும் பாகிஸ்தான் ஒரு டைமும் ஜெயிச்சிருக்காங்க. எந்தெந்த வருஷம் நடந்த T20 வேர்ல்ட் கப்பில் மோதியிருக்காங்க, அதோட ரிசல்ட் என்ன, அதோட டாப் பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு பார்ப்போம். 2007 நடந்த இனாகரல் எடிஷனில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குரூப்பில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டர். ஒரு இந்தியா வந்து ஒரு 141 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. முத்தப்பா வந்து ஒரு நல்லா விளையாண்டு ஒரு 50 அடிச்சிருந்தார். பாகிஸ்தானும் நல்லா சேஸ் பண்ணாங்க. பாகிஸ்தான் டீமில் மிஸ்பா நல்லா ஆடி ஒரு 50 அடிச்சிருந்தார். கடைசி 2 பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும்னு இருந்துச்சு. பட் லாஸ்ட் பால் ரன் அவுட் ஆகி அந்த மேட்ச் வந்து டை ஆயிடுச்சு. 2007 சூப்பர் ஓவர்லாம் கிடையாது. இப்போ வந்து பவுல் அவுட் தான் இருந்துச்சு. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பவுல் அவுட்டில் 3-0ன்னு ஜெயிச்சிட்டாங்க. இந்தியாவில் ராபின் உத்தப்பா, வீரேந்தர் சேவாக் மற்றும் ஹர்பஜன் சிங் 3 பேரும் போட்டு பவுலிங் போட்டாங்க. 3 பேருமே ஸ்டம்ப் அடிச்சிட்டாங்க. ஸோ வந்து இந்தியா 3-0ன்னு பவுல் அவுட்டில் ஜெயிச்சிருச்சு. அந்த மேட்ச்சை வந்து முகமது ஆசிப் பவுலிங் நல்லா போட்டிருந்தார், 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ முகமது ஆசிப் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அடுத்த மேட்ச் அதே 2007 எடிஷனில் ஃபைனலில் இந்தியா பாகிஸ்தான் மோதினாங்க. ஸோ ஆர்ச் ரைவல்ஸ் வேர்ல்டு கப்புக்காக மோதினாங்க. அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு 157 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கௌதம் கம்பீர் ஒரு சூப்பரான நாக் அடித்தார் 75, ப்ளஸ் ரோஹித் சர்மா ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருந்தாரு. ஸோ பாகிஸ்தான் அதே மறுபடியும் பாகிஸ்தான் டீமில் மறுபடியும் மிஸ்பா உல் ஹக் தான் கடைசி வரைக்கும் டீமை கேரி பண்ணியிருந்தார். பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஓவர் ஜோகிந்தர் சர்மாவுக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ பார்த்திங்கன்னா 12 ரன் அடிக்கணும், கடைசி 4 பால் என்னோ ஒரு 6 போயிடும். அதுக்கு அடுத்தது மிஸ்பா வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்கூப் அடிப்பார். அதை யாருனாலையும் மறக்க முடியாத அவ்வளோ சீக்கிரம். ஸோ ரவி சாஸ்திரியோட கமெண்ட்ரியில் இந்தியா ஸ்ரீசாந்த் அண்டர் இட் டேக்ஸ் இட் அப்படின்ற கமெண்ட்ரி யாரும் மறக்க மாட்டீங்க. ஸோ இந்தியா தான் ஒரு இனாகரல் சாம்பியன்ஸ். பாகிஸ்தான் 5 ரனில் தோக்கடிச்சு இனாகரல் சாம்பியன்ஸ் ஆனாங்க. இர்ஃபான் பத்தான் நல்லாவே பவுலிங் போட்டிருந்தார். ஸோ இர்ஃபான் பத்தான் தான் அந்த மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ அதுக்கப்புறம் 2012 இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவில் மோதினாங்க. அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா அது ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டர். பாகிஸ்தான் ஒரு 128 தான் அடிச்சிருந்தாங்க. அதை இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக 8 விக்கெட்டில் சேஸ் பண்ணிட்டாங்க. விராட் கோலி ஒரு அன்பீட்டன் 78 நாட் அடிச்சிருந்தார். விராட் கோலி தான் மேன் ஆஃப் த மேட்ச். அதுக்கப்புறம் 2014 பங்களாதேஷில் நடந்த T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா பாகிஸ்தானும் மோதினாங்க. அது இன்னொரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டர். பாகிஸ்தான் 130 தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்தியா வந்து அதை ஈஸியாக கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணி 7 விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க. அந்த மேட்ச் அமித் மிஸ்ரா பவுலிங் சூப்பராக போட்டிருந்தார். ஸோ அமித் மிஸ்ரா தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ மூவிங் ஆன், 2016 T20 வேர்ல்ட் கப் எடன் கார்டன்ஸில் பாகிஸ்தான் கூட மோதினோம். எட் அகைன் அனதர் லோ ஸ்கோரிங் என்கவுண்டர். ஐ திங்க் அது ரெயின் கட்டட் மேட்ச் நினைக்கிறேன். ஒரு 18 ஓவர் மேட்ச்சு. அதில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் 118 என்னமோ அடிச்சிருந்தாங்க. மறுபடியும் விராட் கோலி ஒரு 50, இந்தியா சேஸ்ட் ஒரு 6 விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க. அகைன் விராட் கோலி வாஸ் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபார் இஸ் 50. அதுக்கப்புறம் 2021 T20 வேர்ல்ட் கப் துபாயில் நடந்துச்சு. அதில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியா வந்து ஒரு 151 அடிச்சிருந்தாங்க. அதை பாகிஸ்தான் விக்கெட்டே போகாமல் சேஸ் பண்ணிட்டாங்க. 10 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. முகமது ரிஸ்வானும் பாபர் அசாமும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் பாகிஸ்தானோட ஃபஸ்ட்டு வின் அகேன்ஸ்ட் இந்தியா இன் T20 வேர்ல்ட் கப்ஸ். ஷஹீன் அஃப்ரிடி பவுலிங் நல்லா போட்டிருந்தார். ஸோ ஹீ இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச். 2022 T20 வேர்ல்ட் கப் அட் மெல்போர்ன் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு 160 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 50 ரன்குள்ளேயே 4 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலியும் ஹர்திக் பாண்டியாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. கடைசி 3 ஓவர் 48 ரன் அடிக்கணும். அண்ட் விராட் கோலிஸ் ஃபேபுலஸ் நாக் MCGயில் அதான் பெஸ்ட்டு T20 நாக் எவர் பை விராட் கோலின்னே சொல்லலாம். ஸோ இந்தியா வந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. விராட் கோலி 82 நாட் அவுட். ஹி வாஸ் த டிசர்விங் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ அந்த மேட்ச்சை யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. ஸோ அது ஒரு சூப்பரான மேட்ச் 2022 T20 வேர்ல்ட் கப். அதுக்கப்புறம் 2024 T20 வேர்ல்ட் கப் USA நடந்துச்சு. ஸோ அதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதினாங்க. அதுவும் ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டர் தான். இந்தியா வந்து 119 ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அது ஒரு பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான இதாக இருந்துச்சு. பட் இந்தியன் பவுலர் சூப்பராக போட்டு பாகிஸ்தானை 113க்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. 6 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை தோக்கடிச்சிட்டோம். ஸோ அதில் ஜஸ்பீத் பும்ரா சூப்பராக போட்டிருந்தார். ஜஸ்பீத் பும்ரா வாஸ் த மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ இதுதான் இத்தனை வருஷத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதின T20 வேர்ல்ட் கப் மேட்சஸ். இந்தியா 7 டைமும் பாகிஸ்தான் ஒரே ஒரு டைமும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சு 8-1 ஆக போதா, இல்லை பாகிஸ்தான் ஜெயிச்சு 7-2 ஆக போதான்னு பார்ப்போம். பட் அஸ் ஃபார்ம் வைஸ் இந்தியா தான் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. பட் ஸ்ரீலங்காவில் நடக்கிறதுனால ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போட்டாங்களாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ பார்ப்போம்.